சொல்லு. ஜெய் எங்க இருக்க? 2-3 தடவை ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சாப்பிட்டியா? நீ? இல்லை, இனிமே தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, இந்த வீக்னது ட்ரை போகிறோமா இல்லை இந்த வாட்டி கூட ஏதாச்சும் காரணம் சொல்ல போறியா? ஜெய் ஹலோ, ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். என்னாச்சு? ஏய் பாத்து ஏய் என்னாச்சுப்பா? யாருப்பா நீ? ஏன் இவ்வளோ டென்ஷன்? காம் டவுன். தண்ணி குடிக்கிறியா? வேணாம் சார். சார், வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். ஃபோன் வந்துச்சு. வண்டி நிப்பாட்டி காட்டன் ஃபேக்டரி கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன் சார். அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருந்தது சார். ஒரு 4-5 பேர் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க சார். எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக நடக்குதுன்னு தோணுது சார். அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்தேன் சார். சரி. ஓ, இந்த நேரத்தில் அந்த டிரைவர் வேற சாப்பிட்டு போயிட்டான். சரி, உன் வண்டியிலே போலாம், வா சார், என்னன்னு பார்க்கலாம். ஹலோ, கூப்பிடுறேன்னு சொன்னா திருப்பி பண்ணவே இல்லை. பிஸியா? அது இல்லை அர்ச்சனா. ஐயோ தம்பி, சார் ஃபோனை கட் பண்ணுப்பா. நான் திரும்ப அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. கிளம்பலாம். ஃபாஸ்ட். ரைட், இங்கே ஏதோ தப்பா இருக்கு சார். வா, உள்ள போய் பார்க்கலாம். வா. ஓகே சார். சார் வணக்கம் சார். கேட்ட தரடா. சார் ஏய், கேட்ட தரடா. லைட் ஆஃப் பண்ணு சார். நீ இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாரு. நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சார் நானும் வரேன் சார். நீ இங்கே இரு, அதான் சேஃப். எல்லாரும் அங்கங்கே நில்லுங்க. எவனாவது நகர்ந்தீங்க இவனை ஷூட் பண்ணிடுவேன். என்னடா, நீதான் கேங் லீடரா? ஏய், அங்க என்ன பாக்குற? நீதான் கேங் லீடரா? சொல்லு. பயங்கரமான ஆக்டரியா நீ? இங்க மட்டும் என்ன, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டா. எங்க நல்ல போலீஸா மாறிட்டாரோன்னு.
என்ன இந்த நேரத்தில் இப்படி ஒரு என்ட்ரி? டேய் சீனோ, ஆ? இங்க வா. சார், அறிவு கட்டவன், அறிவு கட்டவன். எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வேலை செய்யும்போது நாலா பக்கமும் கண் இருக்கணும்னு. ரோட்ல போற எவனோ ஒரு தருதல இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சமூக அக்கறையோட போலீஸ் ஸ்டேஷன் வந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. நம்ம நல்ல நேரம் அது ஏன் ஸ்டேஷனா போச்சு. இல்லனா முழிக்காதரா வெண்ண, போய் கூட்டிட்டு வா அவனை. அங்கதான் நின்னு அங்கதான் நின்னுட்டு இருந்தா. போய் போய் தேடுங்கடா அவனை. போய் புடிங்கடா, போங்கடா. டேய் உங்க பொண்ணு எப்போல இருந்து காணோம்னு சொன்னீங்க? அது ஐயா, சொல்லுங்க. மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. சொல்லுங்க. சார், நேற்று காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போனவ திரும்பி இன்னும் வீட்டுக்கு வரல. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நேற்று ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. டியூஷனுக்கு போக காணோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் விசாரித்து பார்த்தேன் சார். ஸ்கூலில் தான் கடைசியாக பார்த்ததா சொல்கிறாங்க. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு சார். எப்போவுமே வீட்டுக்கு லேட்டாக வரதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவா சார். ஆனால் நேற்று பண்ணவே இல்லை சார். ஏதாவது லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி? இல்லை சார், அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நேற்று சாயங்காலத்துலேருந்து உங்கள் பொண்ணை காணோம்னு சொல்கிறீங்க, இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்க. சரி, உங்களுக்கு யார் மேலே அது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். யார் மேலே? நாகான்னு ஒரு ரவுடி. யார் இந்த பல்லாவரம் பொட்டலாம் நாகவா? ஆமாம் சார், 2-3 மாசமா எங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்க சொல்லி கேட்டான். நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். விற்க வைப்பேன்னு மிரட்டிட்டு போனான். ஒருவேளை அம்மா, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. நானும் பொண்ணை பெத்தவன் தான். சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் குழந்தைங்க, அந்த பல்லாவரம் நாகா சாதாரணமான ரவுடி கிடையாது. யோசிங்க. சரி, ரைட்டரை போய் பார்த்துட்டு டீட்டெயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். சரி சார். ஆரோக்கியசாமி ஐயா. காலை கட் பண்ணிட்டு முதல்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியா? சரிங்க. போங்க, இதை கொடுத்துருங்க அவர்கிட்ட. சரி போங்க, தைரியமா போங்க. மேடம் வாங்க. வாங்க வாங்க. ஒன்று காண அடித்த வீடு, கறி மீன் எதிர்பார்க்க முடியும். அதான் நானே உப்புமா பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமே, அதுவும் குறிப்பாக ஏன் மேலே சந்தேகம்னு. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் டென்ஷனா? நான் என்ன அந்த இடத்த அநியாய விலைக்கா கேட்டேன்? மார்க்கெட் விலைக்கு தானே கேட்டேன். ஆ பண்ணி நான் கை கழுவிட்டேன். நீங்கள் அந்த இடத்த கை கழுவ போகிறீங்களா இல்லை உங்கள் பொண்ணை கை கழுவ போகிறீங்களா? முடிவு பண்ணீங்க. ஆ இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம் சார். இது நல்ல பொறுப்பான பொண்ணை பெற்றவங்களுக்கான அடையாளம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணு சேஃபாக இருக்கா. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஆப்பிள் மாதிரி. என்னடா முறைக்க நான் எங்க தான் முறைச்சேன்? போடா இங்க பாருங்க, வாடா போடலாம் பேசாதீங்க. பேசினா என்னடா பண்ணுவ? ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வாங்க. ஏய் யாரா இங்க பாருங்க, மேல கை வைக்கிறலாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஒண்ணா அவ்வளவுதான் பாத்துங்க, நீங்க தான் வந்துட்டீங்க. என்ன பப்ளிக் பிளேஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க? மேடம் இவர்தான் மேடம் தேவையில்லாம ஆனடா இங்க பாருங்க, மேல கை எடுங்க. ஏய் ஏய் எழுந்து போங்க. போலீஸ் மேல கை வைக்கிறான். சார் பிடிங்க போடா. சார் கையை வாங்காதயா.
இவனை தூக்கி செல்ல போடுங்க. ஓகே மேடம். அவனை பெஞ்ச்ல உட்கார வைங்க. ஓகே மேடம். அருகசாமி, மேடம். ஐயா வந்து சொல்லிட்டு 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. சரிங்க மேடம். பொறுக்கி பசங்க. போட உள்ள. கர. மாத்தநகர் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ ஆரோக்கியசாமி, மேடம். இந்த ஃபோனை சரி பண்ண சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? கொஞ்சம் சரி பண்ணலாம்ல? நாளைக்கு செஞ்சிடறேன் மேடம். நான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து 2 மாதம் ஆச்சு. அப்போதுலேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறவன் இல்லை மேடம் நான். என்னது? நாளைக்கு செஞ்சிடறேன்னு சொன்னேன் மேடம். ஏதோ ஒன்று பண்ணுங்க, சொன்னதே சொல்லிட்டு பார்த்தாலும். ராஜி, ஒரு விஷயம் கவனிச்சியா? என்ன? ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நாம கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனா என்னைக்காவது ஃபோன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு? என்ன ஒரு விசித்திரம். மூடிட்டு வேலையை பற்றியா கடுப்பேற்றிக்கிட்டு. கூல் கூல் கூல். சில் ப்ரோ. பொறுமையை சோதிக்காத, வேலையை பற்றியா. கமான். ஹலோ சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்னாச்சு? வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப் கிட்ட என்னோட வாலெட் தொலைஞ்சிச்சு சார். தொலைஞ்சிருச்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லை யாராவது திருட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? திருடிட்டாங்கன்னு கொடுங்க சார். ஏன்னா தொலைஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. வேணா தொலைஞ்சிருச்சுன்னு புலம்பலாம். ஆமாம், பர்ஸில் என்னென்ன இருந்தது? என்னோட டெபிட் கார்டு, லைசன்ஸ், அதுக்கப்புறம் 8000 ரூபாய் பணம் இருந்தது சார். சரி சரி, மேடம் கிட்ட போங்க. ஆ ஓகே, தேங்க்யூ சார். அது ஃபைல் எடு. மேடம், என்னோட வாலெட்டு கேட்டுக்கிட்டேன். அந்த பெஞ்சில் போய் உட்காருங்க, கூப்பிடுவார். ஆ ஓகே. இது நாளைக்கு போட்டு கொண்டு போகிற ஃபைல் தானே? இது எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. பார்த்துறேன். இந்த பேனை கொடு. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நோட் பண்ணிக்கண்ணே. சார், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். உட்காருங்க. சொல்லுங்கள் சார். மத்தியானத்துலேருந்து என் நாய் தொலைஞ்சு போச்சு சார். பேர் என்ன? ஏ ரமேஷ். உங்கள் பேர் இல்லை, நாய் பேர். சார், நாய் பேர் தான் ஏ ரமேஷ். உங்கள் பேர்? சுரேஷ் சார். உங்களுக்கு இன்ஷியல் இல்லையா? ம், ஓகே, மேடம் கிட்ட போங்க. சரிங்க சார். மேடம், என்னோட நாய். கேட்டுச்சு, அங்கே உட்காருங்க. ஓகே மேடம் செக் பண்ண சொல்லிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ அங்கே இல்லை, அந்த பெஞ்ச். ஓகே மேடம். ராஜி, என்ன? ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்ன? நாய் தொலைகிறப்போ ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஓனர் தொலைகிறப்போ எந்த நாயாவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை? திரும்பவும் சொல்கிறேன், மூடிட்டு வேலையை பாரு. என் பொறுமையை சோதிக்காத. இதுக்கெல்லாம் போய் யாராவது பொறுமையை இழப்பாங்களா? சில் ப்ரோ, கமான். மேடம், நாளையோட கோர்ட்டு ஃபைல் செக் பண்ணிடுங்க. ஓகே. என்ட்ரி பண்ண. நாயி, ஆ நீ பர்ஸு 3 பேர் இங்கே வாங்க. உட்காருங்க. இந்த ஸ்டூல் எடுத்துக்கப்பா. சரி சார். சொல்லுங்க ரமேஷ். சார், ரமேஷ் என் நாய் பேர் சார். என் பேர் சுரேஷ். ஓஹோ, அப்படியா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சுரேஷ். ரமேஷ்க்கு என்ன நடந்துச்சு? சார், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். யூஸ்வலாக ரமேஷ் எப்போயுமே நான் பேக் யார்டில் தான் கட்டி போடுவேன். இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கத்தினே இருந்துச்சு. நான் மெயின் கேட்டில் கட்டினேன் சார். மதியம் சாப்பாடு வைக்கலான்னு போய் பார்க்குறேன், ரமேஷை செயினோட காணும் சார். இரும்பு செயினா? சார், இரும்பு செயின் தானே? ஆமாம் சார். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கா? ஐயோ பெருசு. ஆ, லூசா நீ. ஃபோட்டோ இருக்கான்னு கேளு, பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு கேட்காதா? கரெக்ட் கரெக்ட்.
ஃபோட்டோ இருக்கா? சார் என் ஃபோட்டோவா ரமேஷ் ஃபோட்டோவா சார்? நீங்கள் மிஸ்ஸிங்க, உங்கள் நாய் மிஸ்ஸிங்க. நான் சாரி சார் ரமேஷ் சார். ரமேஷோட ஃபோட்டோ கொடுங்க. நல்லா இருக்கு. கம்ப்ளைண்ட்டோட பின் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். இந்தாங்க. தம்பி, கம்ப்ளைண்ட் தான் எழுத சொன்னேன். என்னவோ கவிதை எழுத சொன்ன மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. எழுது. ஓகே, நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுது. இதுதான் சார் பென். தேங்க்யூ சார். ஏய், என்ன கை நடுங்குது? பொழுதானா கை நடுக்கிற கேஸா நீ? இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன், அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நீ ஒன்றும் கொலைகளை செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலையே? இல்லை சார், இல்லை சார். சீக்கிரம் கம்ப்ளைண்ட்டை எழுதிட்டு பெஞ்சில் போய் உட்காரு. ஆ சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் உட்காருங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சா? இன்ஸ்பெக்டர் வந்தோன்னே அக்னாலஜ்மெண்ட் பண்ணி தரேன். நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்க. சார் என்ன ராஜி? பேசுகிறப்ப கொஞ்சம் தெளிவாக பேசியா? கொரோனா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நல்லவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஒன்று மாதிரி ஆளுங்களை விட்டுட்டு. இல்லை என்ன விசித்திரம் இல்லை? கடவுளே, இந்த ஆள்கிட்ட இருந்து இந்த ஸ்டேஷனை காப்பாற்றுப்பா. சில் ப்ரோ, கம் ஆன். இந்தாங்க சார். சரி சரி, பெஞ்சில் போய் உட்காரு. இந்தாங்க சார். ராஜி, என்னையா இந்த ஃபோட்டோவை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? உன்னோட குண்டி. நிஜமாவா சொல்ற? மரியாதையாக மூடிட்டு வேலையை பாரு. டென்ஷன் பண்ணாத. சில் ப்ரோ, கம் ஆன். பெஞ்சில் போய் உட்காரு. சரிங்க சார். ஜெய், எங்கே இருக்க? 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. அதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சாப்பிட்டியா? நீ? இல்லை, இனிமே தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சரி,
இந்த வீக்கெண்டு டிரைவ் போகிறோமா இல்லை இந்த வாட்டி கூட ஏதாச்சும் காரணம் சொல்ல போறியா? ஜெய், ஹலோ. ஒரு நிமிஷம் நான் திருப்பி கூப்பிடுறேன். ஹலோ, கூப்பிடுறேன்னு சொன்னா திருப்பி பண்ணவே இல்லை. பிஸியா? அது இல்ல அர்ச்சனா. சரமி போனை கட் பண்ணுப்பா. நான் திரும்ப கூப்பிடுறேன். பேசுறேன்னு சொல்லு. கிளம்பலாம். சரி சரி. பாஸ் பாஸ். ஏய் வாய்ஸ் நோட்டை கேட்டிங்களா? ஆமாம் கேட்டோம். கிளியரா இல்லை. பக்கத்தில் யாரோ இருக்கிறனால தான் அவன் ஹஸ்கியாக பேசியிருக்கான். பதட்டமாகவும் இருக்கான். இன்னும் வர வீட்டுக்கு வந்து சேரல. ஏதோ பிரச்சனை மாட்டியிருக்கானா? தெரியல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஆசிரமத்துக்கு வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். ஓகே ஓகே. ஹலோ, கூப்பிடுறேன்னு சொன்னா திருப்பி பண்ணவே இல்லை. பிஸியா? அது இல்ல அர்ச்சனா. தம்பி போனை கட் பண்ணுப்பா. நான் திரும்ப அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. கிளம்பலாம். பாஸ் பாஸ். இதான் நாங்கள் கடைசியாக பேசிட்டது. அதுக்கப்புறம் தான் குரூப்பில் வாய்ஸ் நோட். பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல்ல, அது நமக்கு தெரிஞ்ச வாய்ஸா? அது யாரோட வாய்ஸா இருந்தா என்ன? டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவசரப்படாத. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி வேற ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேடுவோம். அர்ச்சனா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். முதல்ல லீகலா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா போய் தேடலாம். அர்ச்சனா கரெக்ட் தானே? எனக்கு என்னமோ தான் சரின்னு படுது. டைம் வேஸ்ட் பண்ணி ஜெயோட விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது. ஓ அளவுக்கு எனக்கு ஜெய் மேல அக்கறை இருக்கு. உன் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தா ஜெய் மேல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. உன் போலீஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் ஷோ ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஷட் அப், டோன்ட் டாக் ரபிஷ். கைஸ் ப்ளீஸ். அர்ச்சனா இப்போ என்ன? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதானே? வா போலாம். அதுதான் நானும் சொல்றேன். லெட்ஸ் கோ. பாலா, அர்ச்சனா ப்ளீஸ் காம் டவுன். இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை. இது பாருங்க, எந்த கேஸ் இருந்தாலும் என்னோட இன்ட்யூஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் 99% ஆஃப் த டைம் ஐ அம் ரைட். ஜெய் விஷயத்துல இப்போதைக்கு போலீஸ் கிட்ட போக வேணாம்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் லிசன் டு மீ அண்ட் ட்ரஸ்ட் மீ. ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடலாம். பயமா இருக்கு அர்ச்சனா. டேய் நெகட்டிவா யோசிக்காதடா, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. எழுத்தாகி சொல்லாகி மொழியாகி வா, கவியாகி கருத்தாகி வா, துளியாகி மழையாகி பொழிந்தோடி வா, புனலாகி பெருக்கெடுத்து வா. தோழனே தோழனே தூயனே தூயனே, கண்ணில் மின்னும் ஒளியே, ஓடிவானி பாடிவானி, அன்பில் நனைந்த அலையே, ஆடிவானி தேடிவானி, நீ உயிரில் கலந்த உதிரம், நீ செவியில் ஒலிக்கும் மதுரம், நீ புவியில் பிறந்த தருணம், இந்த உலகம் முழுதும் வர்ணம். வா கலந்திடு, வா மலர்ந்திடு, வா கலந்திடு, வா மலர்ந்திடு, விளையாட்டு போதும் உயிரே.
கருத்தாகி வா துளியாகி மழையாகி பொழிந்தோடி வா புனலாகி பெருக்கெடுத்து வா கிளைகள் வேறு இலைகள் வேறு மரம் ஒன்றே என்றோ கருவறைகள் வேறு குருதி வேறு மனம் ஒன்றே என்றோ நாடி நரம்பில் தோய்ந்தோமடா சொர்க்கம் நரகம் கண்டோமடா எங்கே நீ எங்கேயடா நட்பின் இலக்கணம் சொன்னவனே தோழனே தோழனே தூயனே தூயனே கண்ணில் மின்னும் ஒளியே ஓடிவானி பாடிவானி அன்பில் நனைந்த அலையே ஆடிவானி தேடிவானி எழுத்தாகி சொல்லாகி மொழியாகி வா கவியாகி கருத்தாகி வா துளியாகி மழையாகி பொழிந்தோடி வா புனலாகி பெருக்கெடுத்து வா சொல்லு அர்ச்சனா. ஜாஹிர், ஐ நீட் யூ ஹெல்ப். ஒரு சின்ன எமர்ஜென்சி. என் ஃப்ரெண்டு 11:30க்கு மேலே எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை. வீட்டுக்கும் வரல, எல்லா பக்கம் தேடியும் பார்த்துட்டோம். ஐ நீட் யூ டு ட்ராக் இஸ் மொபைல். ஐயோ, நான் மதுரையிலேருந்து ட்ரை பண்ணி சென்னை வந்துட்டுருக்கேன். நீ காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடு. எல்லா டீட்டெயில்ஸும் தந்துடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஜாஹிர், தேங்க்ஸ். I'll see you in the morning. உன்னோட ஃப்ரெண்ட் ஜெய் நம்பருக்கு லாஸ்ட் நைட் வந்தது 2 இன்கமிங் கால்ஸ் தான். 2மே உன்னோட கால்ஸ் தான். நடுவில் வேறு எந்த கால்ஸுமே இல்லை. உன்னோட ஃபர்ஸ்ட் கால் ரிசீவ் ஆகிருக்கிறது 11 PM. அப்போ ஜெய்யோட நம்பர் காட்டன் ஃபேக்ட்ரி டவர் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. செகண்ட் கால் ரிசீவ் ஆகிருக்கிறது 11:15. அப்போ ஜெய்யோட நம்பர் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் டவர் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 11:58 வரைக்கும் ஜெய்யோட நம்பர் காட்டன் ஃபேக்ட்ரி டவர் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அண்ட் தென் நோ ட்ரேசஸ். ஓகே ஜாஹிர், தேங்க்ஸ். அர்ச்சனா, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இது மிஸ்ஸிங் கேஸ்ன்றதுனால பெட்டர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. சின்ஸ் இஸ் யோர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க. 11 to 11:58 ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஜெய்யோட நம்பர் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தான் இருந்திருக்கு. நீ அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி ஒரு வாட்டி ஹெல்ப் கேட்டு பாரு. மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. சொல்லுங்க சார், நேற்று காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போனவ திரும்பி இன்னும் வீட்டுக்கு வரல. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நேற்று ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. டியூஷனுக்கு போக காணோம். அவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன் சார். அவளை ஸ்கூலில் தான் கடைசியாக பார்த்து தான் சொல்கிறாங்க. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு சார். எப்போவுமே வீட்டுக்கு லேட்டாக வரதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடுவா. ஆனால் நேற்று பண்ணவே இல்லை சார். ஏதாவது பாய் ஃப்ரெண்ட், லவ்வர் இல்லை சார், அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நேற்று சாயங்காலத்துலேருந்து உங்கள் பொண்ணை காணோன்னு சொல்கிறீங்க. இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்க. சரி, உங்களுக்கு யார் மேலே அது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். யார் மேலே? நாகான்னு ஒரு ரவுடி சார். யார்? இந்த பல்லாவரம் பொட்டலாம் நாகவா? ஆமாம் சார்.
2-3 மாசமா எங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்க சொல்லி கேட்டான். நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். விற்க வைப்பேன்னு மிரட்டிட்டு போனான். ஒருவேளை அம்மா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நானும் ஒரு பொண்ணை பெத்தவன் தான். சொத்து இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். ஆனா குழந்தைங்க, அந்த பல்லாவரம் நாகா சாதாரணமான ரவுடி கிடையாது. யோசிங்க. சரி, இங்க ரைட்டர் கிட்ட போயிட்டு டீடைல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். சரி சார். ஆரோக்கியசாமி ஐயா, காலை கட் பண்ணிட்டு முதல்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியா? தம்பி, போனை கட் பண்ணுப்பா. அப்புறம் பேசுறேன் சொல்லு. கிளம்பலாம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போங்க. இதை கொடுத்துருங்க அவர்கிட்ட. போங்க சார், தைரியமா போங்க. மேடம் வாங்க. காலை கட் பண்ணிட்டு முதல்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியா? தம்பி, போனை கட் பண்ணுப்பா. சார் வாங்க மேடம், உட்காருங்க. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு பர்சனல் ரீசனுக்காக திருநகர் போலீஸ் ஸ்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வேகன்சி இருக்குதா கேள்விப்பட்டேன். வாங்க, யூ மோஸ்ட் வெல்கம். ஓ ஓகே, தேங்க்யூ. இது டெம்பரரி பில்டிங் தான், அதான் கேபின் எல்லாம் இல்லை. ஒரு 6 மாசத்துல புது பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். அதுக்குள்ள நீங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் மினிஸ்டர் கிட்ட பேசி வாங்கி தரேன். ஆக்சுவலி நேற்று ராத்திரியே இந்த விஷயத்தை பற்றி பேச வரலான்னு நினச்சேன். பட் நீங்கள் ஒரு வேளை ரவுண்ட்ஸில் பிஸியாக இருப்பீங்கன்னு வரல. வந்திருக்கலாமே, நான் எங்கேயோ போல, இங்கே தான் இருந்தேன். ஓகே சார். எங்கே தங்கியிருக்கீங்க? மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில். குவார்ட்டர்ஸ் கிடைக்கலையா? இல்லை சார். நீங்கள் எங்கே சார் தங்கியிருக்கீங்க? பெரம்பூர் குவார்ட்டர்ஸ். ஓ ஓகே சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ கெட் எ நம்பர்? யா ஷூர் எடுத்துக்கோங்க. 72101 89430. ஓகே சார். இப்போ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு ஏசிபி கூட. எஸ் சார், ஷூர் சார், ஷூர் சார். ஓகே சார், தேங்க்ஸ். நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை சார், வெஹிக்கிள் இருக்கு. தேங்க்ஸ். வணக்கம் சார். வாயா, என்ன வேலை முடிஞ்சதும் ஆளையே காணோம்? சார், நேற்று ராத்திரி கூட 12 மணிக்கு இங்கே வந்து 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் சார். நீங்கள் வரவே இல்லை, நான் கிளம்பிட்டேன் சார். சரி, இன்னைக்கு ஈவினிங் ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். ஓகே சார். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சொல்ல அர்ச்சனா. ஜாஹிர், கோச்சுக்காத. ஒன் மோர் நம்பர் டு ட்ராக். ஷூர். உன்னோட ஃப்ரெண்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? சொல்கிறேன். நம்பர் எடுத்துக்கோ. 72101 72101 29430. ஓகே. கால் ஹிஸ்ட்ரி படி குருநாதனும் நாகாவும் ரெகுலராக ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்று நைட்டு நீ செகண்ட் டைம் ஜெய்க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட குருநாதனும் நாகாவும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குருநாதனும் ஜெய்யும் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் டவர் ஏரியாவில் இருந்தப்போ நாகாவோட ஃபோன் நம்பர் காட்டன் ஃபேக்ட்ரி டவர் ரேஞ்சில் இருந்திருக்கு. லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் டு யூ. இப்போ காட்டன் ஃபேக்ட்ரி டவர் ஏரியாவை லொக்கேஷன் ஏன்னு வச்சுக்கலாம். மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் டவர் ஏரியாவை லொக்கேஷன் பின்னு வச்சுக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் டைம் 11 மணிக்கு ஜெய்யோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது ஜெய்யோட ஃபோன் நம்பரும் நாகாவோட ஃபோன் நம்பரும் லொக்கேஷன் ஏல இருந்திருக்கு. செகண்ட் டைம் பை 11:15 ஜெய்யோட நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணும்போது ஜெய்யும் குருநாதனும் லொக்கேஷன் பியில் இருந்திருக்காங்க. இந்த டைமில் நாகாவோட ஃபோன் நம்பர் லொக்கேஷன் ஏலையே இருந்திருக்கு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் குருநாதன் ஜெய் நாகாவோட ஃபோன் நம்பர் லொக்கேஷன் ஏல இருந்திருக்கு. ஆஃப்டர் 2 hours குருநாதனோட ஃபோன் நம்பர் லொக்கேஷன் பிக்கு திரும்ப வந்திருக்கு. ஆஸ் ஐ செட் earlier, ஜெய்யோட ஃபோன் நம்பர் 11:58 வரைக்கும் லொக்கேஷன் ஏலையே ஆக்டிவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெய் நம்பர் ப்ராபப்ளி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்.
ஃபோன் மூமெண்ட்டை பர்சனோட மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ணா ஜெய், குருநாதன், நாகா தேவ் ஆல் met in one place. That is cotton factory tower area. யூர் ரைட். அதான் நானும் டவுட் பட்டேன். அர்ச்சனா, குருநாதனும் நாகாவும் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில். ஓகே அர்ச்சனா. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? சுகர் சீனு டான் நாகாவோட ரைட் ஹேண்ட். அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவனோட மெயின் பிஸ்னஸ் ட்ரக்ஸ். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பேருக்காக சுகர் கேன் ஜூஸ் கடை வச்சுருக்கான். பிரதர் ரெண்டு ஜூஸ். எஸ் பாஸ். புரியுது பாஸ். வீக்கெண்ட் ஒரு பார்ட்டி இருக்கு. 150 பேருக்கு சப்ளை பண்ணலாம். பண்றீங்களா? அவ்வளோ பேருக்கெல்லாம் சப்ளை பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இல்லை பாஸ். நாங்கள் கேட்டது ஜூஸ் இல்லை, பவுடர். ஏய், யாரா நீங்கள்? என்ன வேணும்? பிரதர், அக்கா சொல்லி தான் நாங்களே இங்கே வந்தோம். எந்த அக்கா? சொல்றா, ஜெயங்க. எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது. சொல்றா, மரியாதை உண்மையை சொல்றா. எத்தனை முறை கேட்டாலும் என் பதில் தான் எனக்கு தெரியாது. எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியலனா நீ எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. இது போலீஸ் கன் இல்லை, உன்ன மாதிரி இல்லீகலானது. சொல்றா. சொல்லிடு. டேய், நான் வழக்கம் போல ட்ராக்ல தூக்கி ஏறிக்கடா. தானே பைக்கை எரிச்சிருங்க. ஒரு எவிடன்ஸ் இருக்கக்கூடாது.
பழையபடி நடத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியும். நம்மளை வளர்த்த ஆளாக்குன ஆசிரமம், அதை அழிஞ்சு போக விட மாட்டேன். இது பழையபடி நடத்தி காட்டிட்டு தான் நான் சாவேன். நீதி, நியாயம், சட்டம், தண்டனை இது மேலாம் நம்பிக்கை போயிடுச்சு. குருநாதன், நாகா மாதிரி பணம் பலமும் அரசியல் பலம் இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நீதி எதிர்பார்க்கறது தப்புதான். அசுரனை வெல்ல அசுரன் ஆகணும். சீனு, குருநாதன், நாகா ஒவ்வொருத்தரும் துடி துடிக்க சாகடிக்கணும். துடிக்க சாகணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்கள கொல்லணும். முதல்ல நம்ம கஸ்டடியில் இருக்க சீனோ முடிக்கலாம். எப்படி தப்பிச்சு போயிருப்பான்னு தெரியலையே. குருநாதருக்கு நாகாவுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் முடிவு பண்ணலாம். நம்ம நேரா கம்ஸ்டேட்டை போயிடலாம். வேணாம், இரு. பிரபல ரவுடி சுகர் சீனு துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து நமது நிருபர் குமார் நேரலை வருகிறார். வணக்கம் குமார், என்ன நடந்தது? வணக்கம் நளினி. இன்று காலை வண்டலூர் வனப்பகுதியில் ஒரு நபர் சுடப்பட்டு இறந்து கிடந்ததை ஃபாரஸ்ட் கார்டு பார்த்து போலீஸ்க்கு சொல்ல சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றியது. இறந்த அந்த நபர் பிரபல ரவுடி சுகர் சீனு என்று தெரிய வந்துள்ளது. முதல் கட்ட விசாரணையில் சுகர் சீனு உடல் முழுவதும் குண்டுகளால் சிதைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. ஃபாரன்சிக் டீம் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு வேற யார்கிட்டயும் மாட்டிருக்கான். நம்ம செய்யணும்னு நினைச்சது வேற யாரும் செஞ்சுட்டாங்க. எனிவே, நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் குருநாதரும் நாகாவும். அவங்களோட மூமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கொள்வது கஷ்டம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் குருநாதன். அதுக்கு நான் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்லேயே வேற வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. குருநாதனை கொல்ல போகிற டைம் வந்தாச்சு. நான் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் டியூட்டியில் இருக்கப்போவே அவனை கொல்ல போகிறோம். சேஃபா?
அதிகாரம் அவன் கையில் இருந்தா என்ன வேணால் செய்யலான்னு நம்பரை அவன் தேடி வச்சு அவனை எலிமினேட் பண்ண போகிறோம். நீங்கள் 3 பேர் சேர்ந்து அவனை எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களே என்னால் சேஃப்கார்ட் பண்ண முடியும். தட்ஸ் மை இன்ட்யூஷன். பாலா, சிவா, நாளைக்கு ஈவினிங் எம்ஜிஆர் பார்க்கிட்ட நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கங்க. நான் அங்கே ரவுண்ட்ஸில் இருப்பேன். உங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போகிறேன். பாலா, உன்னை செல்லுக்குள்ளே போடுவேன். சிவா, நீ செல்லுக்கு பக்கத்தில் இருக்க பெஞ்சில் உட்காருங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஒரு இல்லீகல் கண்ணை கொண்டு போயிருப்பேன். அரவிந்தா, சரியாக 6 மணிக்கு உன்னோட பர்ஸ் பிக் பாக்கெட் ஆகிடுச்சுன்னு ஸ்டேஷனுக்குள்ளே வா வித் அ லேப்டாப் பேக். நான் கொடுக்குற இல்லீகல் கண்ணை அந்த பேக்கில் வச்சுக்கோ. அரௌண்ட் 7:30 குருநாதன் ஸ்டேஷனுக்கு வருவான். எக்ஸாக்ட்லி 7:55க்கு குருநாதன் கிட்ட ஃபைல்ஸை சைன் வாங்குறதுக்கு நான் போவேன். அர்ச்சனா, அந்த ஃபைல்ஸ் செக் பண்ணிட்டு கொண்டாங்க. சிவா, ஷார்ப்பாக 8 மணிக்கு டாய்லெட் யூஸ் பண்ண போகிற மாதிரி போயிட்டு டாய்லெட் பக்கத்தில் இருக்கிற மெயினை. பாலா, பவர் ஆஃப் ஆன உடனே அரவிந்தன் பேக்கில் இருக்க கன் எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. குருநாதன் சைன் பண்ண வசதியாக என் மொபைல் டார்ச் ஆன் ஆயிருக்கும். செல்லுக்குள்ளே இருக்கிற நீ டைரெக்டாக குருநாதன் தலையிலே ஷூட் பண்ண. அரவிந்தா, பாலா ஷூட் பண்ண உடனே அவன்கிட்ட இருக்கிற கண்ணை கொண்டு போய் ஸ்டேஷன் வெளியில் இருக்கிற மேன் உள்ள போட்டு திரும்ப வந்து உட்காந்துரு. இது அத்தனையும் 3 நிமிஷத்துக்குள்ளே நடக்கணும். 3 நிமிஷம் ஆன உடனே சிவா, நீ மெயின் ஆன் பண்ணிட்டு வந்து உட்காந்துரு. That's the end of Gurunath. சார், இவர் வந்து நாய் மிஸ்ஸிங் சார். அவர் வந்து யாரோ பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க சார். மைண்ட் அதே யார் இது புதுசா செல்லுக்குள்ள? சார், ஈவினிங் பார்க்கல 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க சார். தடுக்க பார்த்தோம், ஆனால் கண்ட்ரோல் ஆகலை. 2 பேரும் ஸ்டேஷனை ஏற்றிட்டு வந்துட்டு ஒருத்தனை சேஃப்டிக்காக செல்லுக்குள்ளே போட்டு இன்னொருத்தனை உட்கார வச்சிருக்கோம் சார். என்னடா பெரிய ரவுடி நினைப்பா? இல்லை சார், இந்த கோவத்தில் அவங்கள கை வச்சிட்டேன். இவன் பொது இடத்துல அப்படி பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க சார். பொது இடத்துல பண்ண மாட்டேன்னா மறைவான இடத்துல போய் பண்ணுவீங்களா? உள்ள வந்து முட்டியை பேத்துருவேன். அர்ச்சனா, இந்த நாய் கேஸ், பிக் பாக்கெட் கேஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. ஆல்ரெடி வாங்கியாச்சு சார். அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும், ரெடி பண்ணிட்டு அனுப்பிச்சிடுறேன் சார். டேய், அவங்க கூட நீ தான் பார்க்கிட்ட சண்டை போட்டியா? ஆமாம் சார். அர்ச்சனா, இவங்க 2 பேரையும் 10 மணி வரைக்கும் வச்சிருந்து எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. எஸ் சார். அது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காதீங்க உங்களுக்கு. ஓகே சார். ஆரோக்கியசாமி சார், நாளைக்கான அந்த கோர்ட் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கு சார். அர்ச்சனா, அதை செக் பண்ணிட்டு கொண்டு வாங்க. அதான் செக் பண்ணுறேன் சார். சொல்லு. ஸ்டேஷனில் தான் இருக்கு, வா.
என்னாச்சு பாரு. ஐயா இதை பார்க்குறியா சார் இந்த கேண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன இது கன் சவுண்ட் ஆர்கேசாமி நீங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க, நான் ஏசிபிக்கு ஃபோன் பண்றேன். சரி மேடம். ராஜி ஃபோரன்சிக் இன்ஃபார்ம் ஓகே மேடம். சரி. இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? சார் வந்துட்டாங்க சார். சார் அவர் இறந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் உயிரோட இருக்காரு. அவரை இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் சார். ப்ளீஸ் கோ. இன்வெர்டர் ஒர்க் ஆகலையா? இல்ல சார், ஏதோ பிரச்சனை. ஒரு 3 நாளாவே வேலை செய்யல. அசிங்கமா இல்ல 3 நாளா வேலை செய்யறது சொல்றதுக்கு? மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் யார்? நான் தான் சார். இவங்கெல்லாம் யார்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க. ஸ்டேஷன்ல இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. என்கொயரி முடிகிற வரைக்கும். சார், நாய் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆளு மிஸ்ஸிங் சார். யார் அது? கம்ப்ளைண்ட்ல அவன் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்கு சார். எடுத்துட்டு வா. அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க.
டேக் ஓவர் அஸ் ஐஓ. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட் கால் மீ. எஸ் சார். கேரி ஆன். உன் பேர் என்ன? என் பேர் பிரகாசம் சார். என்ன செஞ்சுட்டீங்க வந்த? பல்பை திருடிட்டேன் சார். ஸ்டேஷனில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? திடீர்னு 2 கன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஸ்டேஷனு பரபரப்பாக ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு இவர்கிட்ட கேட்டேன். சொன்னாரு நீங்க என்ன நடந்தது? இவரை வெளியே விடுங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். அவுட் ஸ்டேஷன் எங்கே போகிறதா நான் சொல்லிட்டு போகிறேன். எப்போ கூப்பிட்டாலும் என்கொயரிக்கு வரணும். கிளம்பு. ஏய் இல்லை இவா சார். பேக்கில் இல்லை. லேப்டாப் சார். பேக்கை தூர. நீங்க 2 பேரும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? நீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸா? கிளம்பலாம். அர்ச்சனா சார். குருநாதன் நாகாவோட 1 இயர் கால் லாக் வேணும். எஸ் சார். சார் அவங்களோட 2 பேர் கால் ஆகும். நாளைக்கு கிடச்சிடும் சார். குட். ஓகே, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஓகே சார். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேட். சர்வைவலுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். செல்லியன் சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வேணும். எஸ். ஓகே, ஷோர் சார். அர்ச்சனா சார். காலையில் 8 மணிக்கு நாகாவோட ஆளுங்க எல்லாரையும் ஸ்டேஷன் முன்னாடி அசம்பிள் பண்ணுங்க. ஒருத்தர் விடாம. எஸ். என்னோட ஆல்டர்னேட் நம்பர் எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. 8861140670. ஓகே சார். டேக் கேர். ஓகே.
சொல்லு அர்ச்சனா. ஏதேதோ நடந்து போச்சு, விடுங்க, பயப்படாதீங்க, நான் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறேன். நான் சொல்கிற வரைக்குமே நம்ம யாரும் வெளில மீட் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. another strange thing. என்ன அர்ச்சனா? ஜெய் இறந்த அன்னைக்கு ஏஎஸ்பி அவன் ஃபோன் பண்ணி காலைல 10 மணிக்கு 4 நிமிஷம் பேசியிருக்காரு. என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் குருநாதன் உங்க பாஸோட தொழிலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரா? ஆமா சார். 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார். குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு சார். சரி, 2 மாசத்துக்கு முன்னாடி சுகர் சீனுவை போட்டது யாரா இருக்கும்? கோயமேடு மலைச்சாமி ஆளுங்கய்யா. ஓ, உறுதியா உனக்கு தெரியுமோ? மலைச்சாமி தங்கச்சிக்கிட்ட சீனு தவறா நடக்க பார்த்தாங்க. 2-3 தடவை மலைச்சாமி ஆளுங்க சீனுவை போட பார்த்தாங்க. அப்ப எஸ்கேப் ஆயிட்டான். அன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. கட்ட ஊத்து விட்டு என்ன அடிச்சு முடிஞ்ச ஆம்பளத்தனத்தை காமிடா. கூப்பிடுறப்ப எல்லாரும் வரணும். நாய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தானே சுரேஷ், அவன் கிடைச்சானா? இல்லை சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டான் சார். பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன், வந்தா இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. ஓகே அர்ச்சனா, ஹாஸ்பிட்டல்.
இது ப்ரிலிமினரி ரிப்போர்ட். 2 பேர் உடம்புலையும் ஆல்கஹால் ட்ரேஸ் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிட்ட மாதிரி எந்த மார்க்ஸும் இல்லை. டெத் அண்ட் இன்ஜுரி காஸ்ட் பிகாஸ் ஆஃப் புல்லட் wound. இன்ஸ்பெக்டர் குருநாதனுக்கு தொண்டையில் இன்ஜுரி, நாகாவுக்கு நெத்திப்புட்டில் இன்ஜுரி. நாகா உடம்புல இருந்து புல்லட் வேற, குருநாதன் உடம்புல இருந்து புல்லட் வேற. புல்லட்ஸை ஃபாரன்சிக் டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை டாக்டர், இட் லுக்ஸ் கிளியர். தேங்க்யூ. குருநாதன் வீட்டுக்கு போகலாம். சார் ஏய், நேத்து தெருவில் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. ஓவர் நைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா? குட் குட். எதுக்கு டென்ஷன்? ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது ஒன்றும் தப்பு இல்லையே. டேக் கேர். ஐயா, இந்த நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் என்னால சொல்ல முடியாதுங்க ஐயா. புரியுதுமா? குருநாதன் ரெக்கவரி ஆன பிறகு டீட்டெயிலாக என்கொயரி வரேன். இப்போதைக்கு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லிதான் கேளுங்க ஐயா. உங்க வீட்டுக்காருக்கும் நாகாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததாமே. நாகாவோட சட்டவிரோதமான தொழிலுக்கு உங்க வீட்டுக்காரர் உடந்தையாமே. அதெல்லாம் வெறும் பொய்ங்க. நேர்மைனா என் வீட்டுக்காரர்னா நேர்மைங்க ஐயா. இந்த வீடு சொந்தமா வாடகையா? வாடகைக்கு வந்தோம், அப்புறமா சொந்தமாக்கிக்கிட்டோம். வீட்டில் பணம் நகையெல்லாம் எவ்வளோ இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. இந்த வீட்டை வாங்க எல்லாத்தையும் வித்துட்டோம். பீரோல 5-6 பவுன் நகை இருக்கும், 20,000 ரூபாய் பணம் இருக்கும், அவ்வளவுதாங்க ஐயா. இது நாகாவுடைய பாடியிலேருந்து எடுத்த புல்லட், இது குருநாதனுடைய பாடியிலேருந்து எடுத்த புல்லட். இவங்க 2 பேருமே ஒரு 1.5 to 2 feet ரேஞ்சிலேருந்து சுடப்பட்டிருக்காங்க. குருநாதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவருடைய சர்வீஸ் கன்ல இருக்கிறத வச்சியும் நாகாவோட பாடியிலேருந்து எடுத்த புல்லட்டையும் வச்சு பார்த்தா குருநாதன் அவருடைய சர்வீஸ் கன்லேருந்து நாகாவை சுட்டிருக்கலான்னு சொல்லலாம். ஆனால் குருநாதனுடைய பாடியிலேருந்து ரிகவர் ஆன புல்லட் வேற ஒரு கன்லேருந்து டெலிவரி ஆயிருக்கு. குருநாதன் சுட்டது யாரு? நாகாவா இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா கிரைம் ஸ்பாட்டில் வேற எந்த கன்னும் இல்லை. ஸோ வேற யாரோ சுட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த புல்லட் எந்த ரகம் சார்? டு பி ஹானஸ்ட், எங்களுக்கே புதுசாக இருக்கு. கண்டிப்பாக சவுத் இந்தியன் ப்ராடக்ட் இல்லை, மோஸ்ட்லி நார்த் சைடில் இல்லை நம்ம பக்கத்து நாட்டில் இல்லீகலாக செய்யப்பட்ட ஃபேக் பிராண்டாக இருக்கலாம்.
எல்லாம் முடியட்டும். திரும்ப இன்வெஸ்டிகேஷன். சார் இன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு ஆளுங்க ஸ்டேஷன். ஆமாம் சார். உங்கள் 10 o'clock ஒருத்தன் ஒளிஞ்சு நம்மளே பார்த்துட்டு அவன் வந்து இல்லை சார். அவன் யாரு? அவன் நாகோட டிரைவர் சார். எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? ஜஸ்ட் கெஸ். அவனை ஸ்டேஷன் கூப்பிடுவான். உண்மையை மட்டும்தான் சொல்லணும். காலையில் உங்க ஆளுங்க எல்லாம் ஸ்டேஷன் வந்திருந்தப்ப நீ மட்டும் ஏன் வரல? சார் அண்ணன் கூட ஆஸ்பத்திரியில யாரும் இல்லைன்னு நானும் அங்கேயே இருந்துட்டேன் சார். நேத்து நைட் நாகாவை கார்ல ஸ்டேஷன் கூட்டு வந்த நீ தானே? ஆமா சார், ஆமா சார். என்ன நடந்துச்சு? என்ன பார்த்த சொல்லு. சார் 7:45 அண்ணனை கூட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன் சார். அண்ணன் வண்டியை திருப்பிட்டு என்ஜின் ஆன் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்க சொன்னாரு. என்ன எதுன்னா சொல்லல சார். நானும் அண்ணன் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணேன் சார். ஒரு 8 மணி இருக்கும் சார். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ஸ்டேஷனுக்குள்ள இருந்து கட்டி வந்து கேட்டு பயன்ட்டேன் சார். யாரோ ஒருத்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வெளியே ஓடினான் சார். இன்னொருத்த யாருன்னா தெரியல. கன் எடுத்து வந்து மேனுவல்ல போட்டு மறுபடியும் ஸ்டேஷன் உள்ளே ஓட்டான் சார். 2 நிமிஷம் வெயிட் பண்ண சார். அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துன்னு ஓட்டேன் சார். அப்புறம் தான் சார் தெரிஞ்சுது அண்ணனை எவனோ போட்டாரு சார். அதான் சார் நான் ஸ்டேஷன்ல இருந்து ஓடி போனான். நாய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த சுரேஷ் கண்ணை மேனுவல்ல போட்டுட்டு திரும்ப ஸ்டேஷனுக்குள்ள ஓடினது யாரு? கண்ணை போட்டு ஓடினவன் சாதாரண ட்ரெஸ்ல இருந்தானா இல்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தானா? சார் சாதா ட்ரெஸ்ல தான் சார் இருந்தா. அர்ச்சனா சார், ஓவர் நைட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களே அந்த 3 பேர், அவனுங்களை வர சொல்லுங்க. நேத்து போட்டிருந்த அதே ட்ரெஸ். டேய், மரியாதையே சொல்லுங்க. உங்க 2 பேர்ல யாராவது ஏதோ ஒரு கண்ணை மேனுவல தூக்கி போட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வந்தீங்களா? சொல்லி தொலைங்க. நான் தான் அர்ச்சனா. எந்த கண்ணு? என்ன ஆச்சு? பவர் போன உடனே 2 கன் ஷாட் கிடைச்சுல. அடுத்த செகண்டே என் காலில் ஒரு கன்னு டச் ஆச்சு. பயம், டென்ஷன் ஆகிட்டேன். நம்ம பிளான் தான் எக்ஸிக்யூட் ஆகுதோன்னு நினச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகி கன்னை எடுத்துட்டு மேனுவலில் போட்டுட்டு திரும்பி வந்துட்டேன். சாரி அர்ச்சனா. சரி, யாரு என்ன கேட்டாலும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க. 3 பேர் கிளம்பி உடனே ஸ்டேஷன் வாங்க. டி உண்டா வந்து தொலையாதீங்க. சரி சரி அர்ச்சனா. சார், அந்த 3 பேர் வந்துட்டு இருக்காங்க சார். ஓகே. ஆரோக்கிய சார். சார், ஆளுங்களை வர சொல்லுங்க. மேனுவல் செக் பண்ணி. சார்.
சார் வெளிச்சத்தில் யாருன்னு அடையாளம் தெரியல சார். ஸ்டேஷன் லைட் ஆஃப் பண்ணு. கணா. சார் இல்லை சார். இல்லை சார், சத்தியமாக இவங்க 3 பேருமே இல்லை சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். எந்த சம்மந்தமும் இல்லைன்னா எதுக்கு ஸ்டேஷன் விட்டு ஓடி போன? ஏன் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ண? சார் அன்னைக்கு கரண்ட் கட்டானது கன் சவுண்ட் கேட்டுச்சு சார். அந்த பயத்தில் ஓடி போயிட்டேன் சார். அதே பயத்தில் தான் சார் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மகாபலிபுரம் போயிட்டேன் சார். சரி, ஸ்டேஷன்லேருந்து எப்படி ஓடி போனியோ அதே மாதிரி உள்ளேருந்து வெளியே ஓடி வா. சார் தேவையில்லை சார், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நேற்று நைட்டு ஸ்டேஷன்லேருந்து ஓடி போனது இவன் தான் சார். ராஜு, இவன்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வெளியே அனுப்பு. ஓகே. ஏய் போடா போடா சார். சார் சரி, கூப்பிட்றப்பெல்லாம் வரும். சரி சார். டீ கடை நேற்று திறந்தது. இல்லை சார். நீங்க 3 பேர் கிளம்புங்க. ஞாபகம் இருக்குல்ல, ஸ்டேஷன்லேருந்து எப்போ கூப்பிட்டாலும் வரணும். சார் இங்க ஒரு கன் இருக்கு சார். குருநாதன் பாடியிலேருந்து எடுத்த புல்லட் மோஸ்ட்லி இந்த கன்லேருந்து ஷூட் ஆனதாக இருக்கலாம். இதில் கார்ப்பரேஷன் லேபர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர நோ அதர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன் இந்தியன் மேட் இல்லை. ஹலோ நாகா, நான் செழியன் பேசுகிறேன். ஏசிபி. ஏசிபி சார், சொல்லுங்கள் சார். வணக்கம். இன்னைக்கு நைட் 11 மணிக்கு ஈசிஆரில் இருக்க பைக் கஃபேல நம்ம மீட் பண்ணுறோம். நாமளா சார்? என்ன விஷயம் சார்? உன் எதிர்காலத்துக்காக இன்னும் நிறைய விஷயம் நீ வாழணுன்றதுக்காக. சார் புரியல சார். நாம் 2 பேரும் சந்திக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உன் பார்ட்னர் குருநாதன் உள்பட யார்கிட்டயாவது சொல்லிட்டு வராது. புரியுதா? ஓகே சார், வந்துடுறேன் சார். இன்ஸ்பெக்டர் குருநாதன் மேலே நிறைய புகார்கள் இருக்கு. கமிஷனர் அஃபிஷியலா பட் கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ண சொல்லி எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆர்டர். என்கொயரியில் கண்டிப்பாக குருநாதனுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு வெளியே வந்துடும். இந்த விஷயம் எப்படியோ குருநாதனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்கவுண்டரில் உன்னை போட்டுட்டு அவனை நல்லவனாக காமிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். என்னால் நம்ப முடியல சார். உண்மையாக சொல்கிறீங்க? எஸ். அவன் உன்னை போடுறதுக்கு முன்னாடி நீ அவனை போட்டுட்டா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இன்னும் பல வருஷம் நீ உயிரோட வாழலாம். என்ன சார் சொல்கிறீங்க? குருநாதனுக்கு நீ கொடுத்த இடம் எனக்கு வேணும். அவனை மாதிரி நானும் நிறைய சம்பாதிக்கணும். கமிஷனர் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு.
ஸோ குருநாதனை விட உனக்கு பல மடங்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன். சரிங்க சார். எனக்கும் பூசாரி சப்போர்ட்டை விட தெய்வத்தோட சப்போர்ட் இருந்தா தொழிலை இன்னும் தைரியமாகவும் பயம் இல்லாமலும் பண்ணுவேன். நான் இப்போ என்ன பண்ணணும்? வர 27ஆம் தேதி நைட் குருநாதன் ஸ்டேஷனில் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அரௌண்ட் 7:45க்கு போ. கொஞ்ச நேரம் கேஷுவலாக பேசிட்டு 8 மணிக்கு கரெக்டாக கரண்ட் போகும். ஒரு நொடி கூட தாமதிக்காம குருநாதனை நான் கொடுக்க போகிற துப்பாக்கியால் நெத்தி போட்டிலே சுட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். கன்னை பக்கத்தில் இருக்க வாக்கியால் போட்டு நான் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருவேன். ஏதோ கன் சத்தம் கேட்டுச்சு, கரண்ட் போயிடுச்சு, பயந்து ஓடிட்டேன்னு சொல்லு. இருட்டு, ஐ விட்னஸ் இருக்காது. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார், பிளான் சினிமாவில் வர்ற மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆனால் பிளான் சொதப்பாமல் இருக்குமா சார்? சொல்கிறத மட்டும் சரியாக சொதப்பாமல் பண்ணு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். கன்? நானே உனக்கு காண்டாக்ட் பண்ண ஒழிய நீ எனக்கு கால் பண்ணாத. ஓகே சார். ஓகே அர்ச்சனா, கமிஷனருக்கு preliminary ரிப்போர்ட் கொடுத்துடலாம். ஓகே சார். சொல்லுங்க செலியன். சார், சில விஷயங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அட் திஸ் பாயிண்ட் அட்டாப்சி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட், சில விட்னஸ் படி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் குருநாதன் தன்னோட சர்வீஸ் கன்னில் நாகாவை ஷூட் பண்ணதால் நாகா இறந்துருக்கான் சார். நாகா அவன் கொண்டு வந்த கன்னில் இன்ஸ்பெக்டர் குருநாதனை ஷூட் பண்ணியிருக்கான். அந்த கன் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் இருக்க மேனூரில் இருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கிற ட்ரைனேஜில் கிடச்சிருக்கு. நாகா ஷூட் பண்ண கன்னை மேன்ஹோலில் யாரோ டம்ப் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஷூட் பண்ணிக்கிட்டதுக்கான ரீசன் குடுக்கல் வாங்கலா இருக்க வாய்ப்பு இருக்கு சார். புரியலீங்களே சிலியன். அர்ச்சனா, அந்த ஃபைலை கொடுங்க. சார், இது குருநாதன் நாகாவோட கால் ஹிஸ்ட்ரி. இந்த கால் ஹிஸ்ட்ரி படி குருநாதனும் நாகாவும் கடந்த 2.5 வருஷமா தொடர்பில் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குருநாதன் நாகாவோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் ஃபார் மானிட்டரி பெனிஃபிட். சமீப காலமாக குருநாதனுக்கும் நாகாவுக்கும் குடுக்கல் வாங்கல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நேற்று குருநாதனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நாகா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். ஏதோ வாக்குவாதம் இருக்கு. யதார்த்தமாக கரண்ட் போன டைமில் ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. இது நாகா வீட்டில் ரெக்கவர் ஆன டைரி சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். மொட்டையா கமிஷனர்னு போட்டு லட்சமா எழுதி வச்சிருக்கான். ரிட்டைர்மெண்ட்டுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இது வேற புது தலைவலி. சார், நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணட்டுமா? ப்ளீஸ். இந்த கேஸை நம்ம வேற மாதிரி க்ளோஸ் பண்ணா டிபார்ட்மெண்ட் இமேஜை காப்பாற்றிக்க முடியும். சொல்லுங்க. லைக் குருநாதனோட என்கொயரிக்காக நாகாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் ஆகி நாகா குருநாதனை ஷூட் பண்ண முயற்சிக்க குருநாதன் அவரை காப்பாற்றிக்க நாகாவை ஷூட் பண்ண நாகா இறந்து போயிட்டான். குருநாதன் பொழைச்சிக்கிட்டார். நம்ம க்ளோஸ் பண்ணுற இந்த கேஸில் குடுக்கல் வாங்கல், டைரி, கால் லாக், கன்னை மேனுவலில் போட்ட நபர், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, கோ ஹெட். Archana, sir. Be with him. Yes, sir. Take care. All the Sir. best. Sir. Okay, thanks for all the cooperation. எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எனக்கு காமிச்சிட்டு கோர்ட் ப்ரொசீஜர் வேலையை கவனிங்க. Sure, sir. If you have any doubts, please call me anytime. Take care.
சொல்லுங்க சார் இங்கே ஜெய்சங்கர்னு. அவங்க இறந்து 2 மாதம் ஆச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் எஸ்ஓபி கிரெடிட் கார்டு ஏஜென்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் கட்டல, அதான். எவ்வளோ கட்டணும்? 12,500. 2 மாதம் ஸ்டேட்மெண்ட். நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. நான் கிளியர் பண்ணுறேன். ஷூர் சார், தேங்க்யூ. தேங்க்ஸ். சொல்லு பாலா. ஜெயோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இப்போதான் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்தான். அவன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஜெய் இறந்த அன்னைக்கு பைக் கேஃபே போயிருக்கான். 460 ரூபா பில் வர கட்டியிருக்கான். எங்கே போனாலும் நம்மகிட்ட சொல்லிட்டு போறவன் அங்கே போனது ஏன் சொல்லலை? ஆக்சுவலாக எனக்கு நைட் நான் ஃபோன் பண்ணப்போ கூட என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்ல. Anyway, I'll figure it out. I'll call you back. இது மார்ச் 27 ஈவினிங் ஃபுட்டேஜ் மேடம். அப்புறம் மேடம் இன்னொரு விஷயம் சொல்றதா இல்லைன்னு தெரியல. முந்தா நாள் நைட் உங்கள் ஸ்டேஷனில் நடந்த ஷூட்டவுட்டில் செத்து போன நாகா, இன்ஜூரியான இன்ஸ்பெக்டர் குருநாதன், இவங்க 2 பேரையும் நெடுஞ்செழியன் சார் இங்கே வேற வேற நாளில் மீட் பண்ணியிருக்காரு மேடம். Can I see the footage? எஸ் மேம், ஷோர். ஏசிபி சார் இங்கே ரெகுலராக வருவாரா? ஆமாம் மேடம். குருநாதன் நாகா ஷூட் அவுட், ஜெய் மாடல், இது 2த்துக்கும் ஏசிபி நடிஞ்சனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. வெயிட் பண்ணது போதும். இட்ஸ் டைம் டு அட்டாக். குருநாதனை ஷூட் பண்ண யூஸ் பண்ண கன் தானே? ஆனால் எங்களுக்கும் உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரியும். குருநாதன் நாகா ஷூட் அவுட், ஜெய் மர்டர், இது 2த்துக்கும் உங்களுக்கு எது சம்மந்தம் இருக்கு? ஜெய்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மீட் பண்ணீங்க? குருநாதன் நாகாவும் எதுக்கு மீட் பண்ணீங்க? அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸை எதுக்கு சிம்பிளாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க? உங்க 4 பேரையும் காப்பாத்து. ஜெய்சங்கர் சாவடிச்சவங்கள பழி. ஜெய்சங்கர் என் கூட பிறந்த தம்பி. 21 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன என்னோட தம்பி. எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். ஹி வாஸ் an என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் சர்வீஸ்ல இருந்தப்ப தாம்பரம் ஏரியாவில் பெரிய தாதாவா இருந்த சங்கர்லிங்கத்தை என்கவுண்டரில் எலிமினேட் பண்ணார். சங்கர்லிங்கத்தோட தம்பி எங்கள் அப்பாவை பழி வாங்கிறதுக்காக மணின்ற அவனோட ஆளை வச்சு ஜெய்சங்கரை கடத்தி சாகடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மணி ஜெய்சங்கரை கடத்தி சாகடிக்காம உங்கள் ஆசிரமத்துக்கு முன்னாடி விட்டுட்டு குடும்பத்தோட பயந்து பாம்பேக்கு ஓடினான். 2 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி 27ஆம் தேதி மணி எங்கள் வீடு தேடி வந்து இந்த விஷயத்தை சொன்னான். ஆசிரமத்துக்கு வந்தேன். மூடி இருந்தது. பக்கத்தில் ஆசிரமத்தோட ட்ரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறத கேள்விப்பட்டு அங்கே போய் விசாரித்தேன். ஜெய்சங்கர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க.
உடனே ஜெய்சங்கர் கால் பண்ணு. ஹலோ. ஹலோ, நான் செரியன் பேசுகிறேன், ஏசிபி சென்னை சவுத். உங்களை கொஞ்சம் மீட் பண்ணுமே. என்னையா? என்ன விஷயமா சார்? ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, நேரில் பேசலாமா? கண்டிப்பாக சார். ஆனால் ஆஃபீஸில் கொஞ்சம் 6 மணி வரைக்கும் வேலை இருக்குது. ஒரு 7 மணிக்கா மீட் பண்ணலாமா சார்? நோ ப்ராப்ளம். பைக் காஃபே ஈசிஆர். ஷோர் சார். சி. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. பிளாங்காக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? வா வீட்டுக்கு. சார் அது ஜெய் ப்ளீஸ், அண்ணன் கூப்பிடு, இல்லை பேர் சொல்லி கூப்பிடு. அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. எனக்கும் தான் வீட்டுக்கு வர்றது, குடும்பத்தோட வாழ்றது, இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலா பாசிபிள்னு எனக்கு தெரியல. 21 வருஷமா எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க தான் என் கூடயே இருந்திருக்காங்க. இப்போ வந்து நான் அனாதைல்ல, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அதே அளவுக்கு வருத்தப்படுவாங்க. அந்த வேதனைய நான் கொடுக்க விரும்பல, கொடுக்கவும் மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு உன்ன மாதிரி மெச்சூர்டாக தெளிவாக யோசிக்கிறவனுக்கு அண்ணனா இருக்கிறது. அண்ணா, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. நான் கிளம்புறேண்ணா. சரி, அப்பாவை ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போ ப்ளீஸ். வேணாண்ணா. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொலைஞ்சு போன ஜெய் தொலைஞ்சு போன அண்ணாவே இருந்துட்டு போட்டோம். திரும்ப ஒரு புது ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குண்ணா. ப்ளீஸ். ரிக்வெஸ்ட் சொல்லு. அப்பா மனசு கஷ்டப்படாத மாதிரி எடுத்து சொல்லுங்க. இதுவே நம்ம சந்திக்கிறது முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்ன காண்டாக்ட்
காண்டாக்ட் பண்ண தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா எங்கேயா கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பாய். இஸ் ரைட் பா. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் போய் தூங்குறேன்ப்பா, நீங்களும் போய் தூங்குங்க. குட் நைட். நீ போய் தூங்குப்பா, நான் அப்புறமா தூங்குறேன். குட் நைட். மார்னிங்ப்பா, இங்கேயே தூங்கிட்டீங்களா என்ன? எப்படிப்பா தூக்கம் வரும்? சரியன், நான் ஜெய்ஷை பார்க்கணும். நான் அவனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டை கூப்பிட்டு வரேன். கால் பண்ணு. The subscriber is currently switched off. Please try after Message some பண்ணு. time. நைட் ஏதோ வீடியோ கிளிப் அனுப்பியிருக்கான்ப்பா. Something fishy. இது சீனு. இப்போ வீடியோ இதுக்கு எனக்கு அனுப்பியிருக்கான். சுகர் சீனுவை பார்க்க வந்தேன். அப்போ தான் நீங்கள் அவனை கிட்னாப் பண்ணீங்க. உங்களை ஃபாலோ பண்ணேன். சீனு சொன்னதெல்லாம் கேட்டேன். ஹாஸ்பிட்டல் மயானம்னு உங்கள் பின்னாடியே தான் இருந்தேன். நீங்கள் சீனு கிட்ட திரும்பி வர்றதுக்கு முன்னால் நான் அவனை என் கஸ்டடியில் எடுத்துக்கிட்டேன். ஜெய் இருந்தது அப்பா கிட்ட சொன்னேன். அவரால் அதை தாங்கிக்க முடியல. சரியா, ஜெயில சாவடிச்சு ஒருத்தனை விடாத, எல்லாரும் சுட்டு பொசுங்கடா. ப்ளீஸ்ப்பா, ஜெய் சாவு காரணமாக அந்த எல்லாருக்கும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். சில குற்றங்களுக்கு சட்டமும் தண்டனையும் ஒத்து வராது. பணபலமும் அதிகாரமும் சட்டத்தை ஒன்னேதாம பண்ணிடும். நான் நிம்மதியா சாகணும்னா அவனுக்கு ஒருத்தனும் உயிரோட இருக்க கூடாது. நீ செய்யல, நான் செய்வேன். கஸ்டடியில் இருந்த சீனுவை முதல்ல எலிமினேட் பண்ணேன். கொஞ்ச நாளில் நீங்கள் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்ட லெட்டர் என் டேபிள் பண்ண. சந்தேகப்பட்டு உங்கள் எல்லாரோட மொபைல் ஃபோனையும் பக் பண்ணி உங்கள் கம்யூனிகேஷன் அத்தனையும் ஃபாலோ பண்ணேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் உங்கள் எல்லா கம்யூனிகேஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் குருநாதன், நாகா ரெண்டு பேரையும் தனித்தனியாக வேறு வேறு இடத்துல வச்சு எலிமினேட் பண்ண பிளான் பண்ணீங்க. உங்கள் லைஃப்க்கு ரிஸ்க் இருக்கக்கூடாதுன்னு பேரலா நீங்கள் பிளான் பண்ண அதே நேரத்தில் குருநாதன், நாகா ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு எலிமினேட் பண்ண நான் பிளான் பண்ணேன். நாகாவை கூப்பிட்டு குருநாதனை எலிமினேட் பண்ண பிரெயின் வாஷ் பண்ணேன். அதே மாதிரி குருநாதனை கூப்பிட்டு நாகாவை எலிமினேட் பண்ண பிரெயின் வாஷ் பண்ணேன். கமிஷனர் ஆர்டர், கான்ஃபிடென்ஷியலாக ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கும் நாகாக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப் எல்லாமே. இன்வெஸ்டிகேஷனில் எல்லாம் வெளியே வந்து நீ குற்றவாளியின் தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. நீயும் போலீஸ்
நானும் போலீஸ். இன்னைக்கு உனக்கு வர நிலைமை நாளைக்கு எனக்கு வரலாம். உனக்கு குடும்பம் குழந்தைங்க இருக்கு, எல்லாம் செதஞ்சு போயிடும். என்னால் அந்த நிலைமை உனக்கு வர வேணாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாகாவை பிடிச்சி விசாரிக்கிறப்போ அவன் உன்னை போட்டு கொடுத்துறான்னா, ஸோ நீ க்ளீன் போலீஸ். உனக்கும் நாகாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி நாகாவை நீ எலிமினேட் பண்ணுறது. நாம போலீஸ், என்கவுண்டர் அஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்கு. நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கும் இப்போதைக்கு அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணி நாகாவை எலிமினேட் பண்ண. பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன். என்ன சொல்ற சார்? உங்களை நம்பலாமா? ஃபோன் வச்சு ரெக்கார்டு எதுவும் பண்ணல. ரொம்ப பழசா யோசிக்கிறேன், புதுசா ஏதா யோசி. நம்பு. ஐ எம் நாட் போசிங். என்ன வர 27ஆம் தேதி நைட் 7:30 மணிக்கு நீ ஸ்டேஷன் வந்த பிறகு நாகா உனக்கு கால் பண்ணுவான். ஸ்டேஷனுக்கு வரவான்னு கேட்டு வர சொல்லு. ஸ்டேஷனுக்கு வந்த உடனே உன் எதிரில் உட்கார வை. ஷார்ப்பாக 8 மணிக்கு கரண்ட் போகும். ஒரு நொடி கூட தாமதிக்காம உன்னோட சர்வீஸ் கண்ணில் நெத்தி போட்டில் அவனை சுடு. என்னோட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனாலும் என்னோட டாஸ்க் 50% தான் அச்சீவ் ஆச்சு. எஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி குருநாதன் தப்பிச்சிட்டான். உங்களுக்கு கேஸ்க்கு எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஜெய்சங்கர் சாவுக்கு காரணமானவங்களை எலிமினேட் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். எலிமினேட் ஒரே ஒரு கில்ட். நம்ம 2 பேரும் சட்டத்தை மதிக்க வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு அந்த சட்டத்தை மதிக்காம சட்ட விரோதமா தண்டனை கொடுத்துட்டோமேங்கிறது தான். டேய், எனக்கு அன்னைக்கே தெரியும்டா ஏதோ கூட்டு சதி நடக்குதுன்னு. துப்பாக்கியை கொண்டு வந்து மேனுவல்ல போட்டவன் இவன் தான் தெரிஞ்சோம். நான் வேணும்னு தான் இவன் இல்லைன்னு சொன்னேன். அன்னில இருந்து உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். விட மாட்டேன்டா, உங்களை யாரையும் விட மாட்டேன். ஹலோ. ஓகே, உங்கள் டாஸ்க் 100% அச்சீவ் ஆயிடுச்சு. குருநாதன் இஸ் நோ மோர். எனக்கு ஒரு டவுட்ண்ணே. எங்கள் பிளானில் ஸ்டேஷனில் மெயினாக பண்ண வேண்டியது நான், உங்கள் பிளானில் மெயினாக பண்ணது யாருண்ணே?